வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரினேசான்ஸோட தாக்கம் எப்படி இந்த மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸோடைய ஹிஸ்டாரிக்கல் சர்வேயில் இருந்ததுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆதி காலத்துலேருந்தே மனிதனுக்கு மத ரீதியாகவோ இல்லை தத்துவ ரீதியாகவோ அவனோட மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஆரம்பிச்சது, அதோட வளர்ச்சி என்னன்றதுலாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்தது. அதில் ரினேசான்ஸ் சொல்லக்கூடிய இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் பார்த்திங்கன்னா மொழி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதில் இந்த மிஷினரி ஒர்க்ஸ் நிறைய லிங்குவிஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எழுதினாங்க. முக்கியமாக ஃபார் ஈஸ்ட்லேருந்து சைனீஸ் லிங்குவிஸ்டிக்கோட ட்ரெடிஷன்ஸை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரபிக் அண்ட் ஹீப்ரூ ஸ்டடீஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தது. அதுலேயும் ஹீப்ரூவில் பார்த்திங்கன்னா அதோட முன்னேற்றம் எல்லாமே பைபிள் சம்மந்தப்பட்டதாகவே இருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, குச்சுபா அந்த மாதிரி மொழிகளுக்கெல்லாம் கூட இலக்கணம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் முக்கியமாக ரோமன் ஃபேமிலியை சேர்ந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி உருவாச்சு. ஸ்பானிஷ், இட்டாலியன்லாம் முதல் கிராமர் 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்புறம் இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம், நம்மளோட ஐடியாஸ் என்னன்றது வேகமாகவே பரவறதுக்கு இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ரொம்ப உபயோகப்படுத்துச்சு. 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ரேஷ்னலிஸ்ட்டுக்கும் எம்ப்ரிஸ்ட்டுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துகிட்டே இருந்தது. எதை பற்றினா இந்த ரோல் ஆஃப் இன்னேட் ஐடியாஸை பற்றி, டெவலப்மெண்ட் ஆஃப் தாட் அண்ட் லாங்குவேஜை பற்றி, எண்ணங்களை பற்றியும் மொழியை பற்றியும் ஐடியாஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் தான் கார்ட்டிசன் ஃபிலாசபி படி பேசிஸ் ஆஃப் சர்டனிட்டி இன் நாலேஜ், அறிவுபூர்வமான விஷயங்களுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை அப்படின்றத ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் லாக், ஹியூம், பெர்க்லி மாதிரி ஃபிலாசபர்ஸ்லாம் இதை ஒத்துக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அறிவுன்றது என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சென்ஸோட இம்ப்ரெஷனால் நம்ம மைண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய அறிவு வளர்ச்சி இருக்கும்ன்றது தான் இவங்களுடைய எண்ணம். இந்த ஆர்கியூமெண்ட் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போய்கிட்டே இருந்தது. 17, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா லாட்டின் தான் கம்யூனிகேஷனுக்கான ஒரு யூனிவர்சல் மீடியமாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் மாடர்ன் லாங்குவேஜஸ்லாம் யூனிவர்சல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக மாற ஆரம்பிச்சிச்சு. நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்தது யூனிவர்சல் லாங்குவேஜஸ்க்கு, ஷார்ட் ஹேண்ட் சிஸ்டம், சீக்ரெட் கோட்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபோனட்டிக்ஸில் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுக்கு ஒரு பிகினிங் ஆரம்பிச்சது. அது மாத்திரம் இல்லாமல் ஜென்ரல் கிராமர், அது யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ், அதாவது 17ஆம் நூற்றாண்டில் கிராமர் ஆஃப் போர்ட் ராயல் மாதிரி, அது மாதிரி நிறையா வேணுன்ற அந்த டெவலப்மெண்ட்டும் இருந்தது. மேஜர் எலாபரேஷன்ஸ் எதில் இருந்ததுன்னா ட்ரெடிஷ்னல் கிராமர் ஸ்கூல்ஸில் இருந்தது. இதெல்லாம் தான் இந்த காலகட்டத்தில் இருந்த மேஜர் ட்ரெண்ட்ஸு. 19ஆம் நூற்றாண்டில் போனீங்கன்னா சான்ஸ்கிரிட், கிரீக், லாட்டின் இந்த மொழிகளுக்குள்ளே இருந்த அந்த வரலாற்று ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அறிவியலில் ஒரு புது பிரான்ச் கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி தோன்ற ஆரம்பிச்சது 19ஆம் நூற்றாண்டில் தான். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.